டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான தொடர்ன்னு சொல்லக்கூடிய ஐபிஎல் தொடர் பார்த்தீங்கன்னா, அடுத்த மாசம் 22ஆம் தேதி ஆரம்பிச்சு, அதுக்கு அடுத்த மாசம் ஏப்ரல் 7ஆம் தேதி வரலும் ஒரு முதற்கட்டமா நடக்க இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு முதல் கட்ட போட்டின்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல நடக்குது. அது பார்த்தீங்கன்னா, அதுக்கு நடந்துறது மாதிரி ஒரு ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க ஐபிஎல் நிர்வாகம் வந்துட்டு. அது பார்த்தீங்கன்னா, 22ஆம் தேதி ஆரம்பிச்சு ஏப்ரல் 7ஆம் தேதி வரலும் முதற்கட்ட அட்டவணைய ஐபிஎல் டீம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஐபிஎல்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு பிரபலமான தொடர்ன்னு தான் சொல்லணும். அதுல மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம்ன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் டீம் தான். அந்த டீம் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருந்த டீம். கிட்டத்தட்ட 2 டீம் பார்த்தீங்கன்னா, இதுவரையிலும் 16 தொடர் நடந்துக்குது. இந்த 16 தொடர்லயுமே இவங்க மட்டுமே 10 கப் அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான டீம்ன்னு சொல்லணும் 2 டீமுமே. அந்த ஐபிஎல் தொடர் பார்த்தீங்கன்னா, 22ஆம் தேதி நடக்குது. இந்த 22ஆம் தேதி நடக்கப்போற போட்டியில பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமும், பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் டீமும் மோதுறாங்க. சென்னையோட ஹோம் கிரவுண்டான சென்னையில. இங்க பார்த்தீங்கன்னா, டெல்லிக்கு மட்டும் அவங்களோட ஹோம் கிரவுண்ட் குடுக்கல. அவங்க பார்த்தீங்கன்னா, வைசாக் குடுத்துக்குறாங்க. மீதி பார்த்தீங்கன்னா, லக்னோ ஆகட்டும், ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் ஆகட்டும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, மும்பை, அ குஜராத் மீதி எல்லா டீமுமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹோம் கிரவுண்ட் கொல்கத்தா அந்த மாரி எல்லாமே அவங்களோட ஹோம் கிரவுண்ட் குடுத்துக்குறாங்க. ஆனா டெல்லிக்கு மட்டும் குடுக்க கிடையாது. மேட்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு ஐபிஎல்னாவே ஒரு ஃபேமஸான கிரிக்கெட் தொடர்ன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் உலகத்துக்கே தெரியும். உலகத்திலேயே நம்ம ஃபேமஸான கிரிக்கெட் தொடர் எதுன்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு கப் இந்த மாரி சொல்றத விட இந்த கிரிக்கெட் லீக் தான். இந்த டி20 லீக். அது கிரிக்கெட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு டி20 லீகா மாறி இந்த டி20 லீக் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான கிரிக்கெட் லீகா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த டி20 லீக்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு இந்தியாவுல பிரபலமாயி, இப்ப கேஎஃப்சி பிக் பாஸ் லீகு, பாகிஸ்தான்ல அதே மாரி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் சூப்பர் லீக், ஸ்ரீலங்கால நடக்குது, பங்களாதேஷ்ல நடக்குது, கரீபியன் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிலாந்துல டி10 100 அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இப்ப பயங்கரமான டி20 தொடரா இப்ப உருமாறி போய்க்கிட்டே இருக்குது. இதுல ஃபேமஸ் ஆனது பார்த்தீங்கன்னா, ஐபிஎல். ஐபிஎல்னாவே நமக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா, நம்ம தல தோனி மட்டும் தான். ஏன்னா, அந்த அளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் சூப்பரா வழிநடத்தி கொண்டு போயிட்டு 5 கப் அடிச்சு குடுத்தாரு. அதுக்கடுத்து நம்ம யார சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா தான். ஏன்னா, ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா, மும்பைக்கு கிட்டத்தட்ட ஒரு 9, 10 சீசனா விளையாடுறாரு. அதுக்கு மேலயே விளையாண்டுருப்பாரு. சரியா ஞாபகம் இல்ல. அந்த இத்தன சீசன்லயுமே அவரு சூப்பரா பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு. மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது ரோஹித் சர்மா தான். நெறைய பேர் டோனின்னு சொல்லுவாங்க. ஆனா ரோஹித் சர்மா தான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன். ஏன்னா குறைஞ்சபட்ச மேட்ச் விளையாண்டு மும்பை இந்தியன்ஸ்க்காக குறைஞ்சபட்ச மேட்ச் விளையாண்டு அதிக டிராஃபி வின் பண்ணி குடுத்தவரு. ஏன்னா போன சீசனே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க வந்து குவாலிஃபை ஆயி வெளிய போயிட்டாங்க. குஜராத் வந்து அவங்கள நாக் அவுட் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. குஜராத் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் கப் அடிச்சாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரன்னர் அப் ஆனாங்க சென்னை கிட்ட. இந்த வருஷம் சொல்றது மீனிங் பார்த்தீங்கன்னா, இது இன்னும் நடக்க இல்ல. அதனால நான் சொல்றேன். நடந்துச்சுன்னா இது வந்து 17வது சீசன். 16 சீசன் எப்படி போனுச்சுன்னு நமக்கு தெரியும். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸு. அதே மாரி இது வந்துட்டு 17வது சீசன். 17வது சீசன்லயும் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாராலயுமே கணிக்க முடியாது. ஏன்னா, அந்தந்த டீம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான பிளேயர்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. கேகேஆர் பார்த்தீங்கன்னா, மிட்சல் ஸ்டார்க்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கோடி குடுத்து வாங்கி வச்சிருந்தாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கப் ஸ்டார்ஸான பேட் கமின்ஸையும், டிராவிஸ் ஹெட்டையும் அவ்ளோ கோடி குடுத்து வாங்கி வச்சிருந்தாங்க. அதே மாரி நம்ம நியூசிலாந்து ஸ்டார்ஸான டார்லி மிட்சலையும், ரச்சின் ரவீந்திராவையும் சூப்பரா வாங்கி வச்சிருந்தோம். 14 கோடி, 1,50,00,000 கோடின்னு சொல்லிட்டு அந்த மாரி. இந்த மாரி நெறைய டீம் பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான பார்த்தீங்கன்னா, ஜிடி எடுத்தாங்க. தமிழ் பிளேயர்ஸ் ஜிடிய பொறுத்தவரையிலுமே எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. எத்தன தமிழ் விஜய் சங்கர், சாய் கிஷோர், அதே மாரி பார்த்தீங்கன்னா, சாய் சுதர்சன், ஷாருக் கான், சென்னை டீம்ல இருக்க வேண்டிய பிளேயர்ஸ் எல்லாமே அப்படியே குஜராத் டீம்ல இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தமிழ் பிளேயர்ஸ் மேல நம்பிக்கை வச்சு எடுக்குறாங்க. அந்த அளவுக்கு தமிழ் பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் டீமும் பயங்கரமான ஒரு ஸ்குவாட் தான் வச்சிருக்கிறாங்க. அவங்களும் சாதாரண விராட் கோட்ஸி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அது மதுசூதனா, ஸ்ரீலங்கன் டீம்ல மதுசூதனான்னு சொல்லிட்டு நெறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்களும் நல்ல ஹெவி டீமாவே இருக்கிறாங்க. மும்பை டீம்னாவே ஹெவி டீம் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவங்களும் நல்ல ஹெவி டீமாவே இருக்கிறாங்க. சென்னை டீமும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்குவாட் லைனப் வச்சிருக்கிறாங்க. சென்னை டீம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, மும்பை இந்த இந்த டைம் புதுசா யாராவது கப் அடிப்பாங்க. எனக்கு பெங்களூர் டீம் கப் அடிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு ஆசை. பெங்களூர் டீம் கப் அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா விராட் கோலிக்காக ஒரு டைமாவது அவங்க கப் அடிக்கணும்னு சொல்லிட்டு
என்னோட ஆசை. பார்க்கலாம் அது இந்த வருஷம் நிறைவேறுதான்னு பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் நினச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா ஒவ்வொரு வருஷமும் அது நிறைவேறாம தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த வருஷமாவது நிறைவேறுதான்னு பார்க்கலாம். ஏன்னா போன வருஷம் பெங்களூர் ஜஸ்ட் மிஸ்ல பெங்களூர் வெளியில போணுச்சு. மும்பை வந்துச்சு. ஆனா மும்பை வந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. கில் வந்து பட்டாசு கிளப்பிட்டாரு அந்த மேட்ச்ல. பயங்கரமா ஒரு செஞ்சுரி போட்டு மும்பை வெளியில அனுப்பிச்சு விட்டாரு. செம்மையா இருந்துச்சு இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு. பார்க்கலாம் இந்த சீசனாவது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இருக்காது. இது வந்து முதல் கட்ட அட்டவணை தான். இன்னும் 2வது கட்ட அட்டவணை பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் முடிஞ்சு இல்ல தேர்தல் டேட்டுக்கு பொறுத்த மாரி அவங்க விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா 4 டபுள் ஹெட்டரோட இந்த அட்டவணைய ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. சூப்பரா இருக்குது. பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.